அன்புக்குள்ளே உங்களை வாழ்த்துவதில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பண்டிகை காலங்களில் இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பண்டிகை காலங்களை நாம் சிறப்பாய் கொண்டிருக்கிறோம். பொதுவாக பண்டிகை என்பது நம்முடைய யூனிட்டி, நம்முடைய அன்பு, நம்முடைய ஒற்றுமையை பகிர்ந்து கொள்வதுதான் பண்டிகை. அதுக்கு தான் பண்டிகை கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை கிறிஸ்மஸ் வேதத்தில் கொடுக்கப்படாத ஒரு பண்டிகை. கிறிஸ்து பிறப்பு வேதத்தில் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் இன்று உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார்னு சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்லியிருக்கா பாருங்கள்? இல்லை. இன்று டுடே எப்போ நம்ம மனம் மாறுறோமோ அப்போ தான் கிறிஸ்து பிறக்கிறார். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அதுதான் கிறிஸ்தவம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தனியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் வேதம் சொல்லுது. இதுதான் பண்டிகை. ஒருவேளை பண்டிகை என்பது நாம் உருவாக்கி கொண்டது, நாமில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு யூனிட்டி, எல்லோரும் ஒன்றா சேரணும். இப்போ சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போட்டி கார்கில் போனேன். காலையிலேருந்து இன்றைக்கி முழுசாக கிறிஸ்மஸ்க்கு முதல் சண்டே காலையிலேருந்து நைட் வரை இப்போ சர்ச்சில் இருப்பாங்களாம். மதியம் வைக்கியம் இருந்தால் ஒரு போட்டியாக நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் சர்ச் மக்கள் எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தேன். சாயங்காலம் கூப்பிட்டாங்க ப்ரோக்ராம் ஃபைனலுக்கு, என்னால் போக முடியாத நிலைமை. அதனால் இப்போ ஜஸ்ட் ஒரு விசிட் போயிட்டு வந்தேன். அதுதான் பண்டிகை. அதுதான் உபாகம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் ஆடு மாடு உன் ஜனம் எல்லாத்தையும் ஒன்றா சேரு. இந்த பண்டிகை கிறிஸ்தவத்துக்கு பண்டிகை ரொம்ப குறைவு. பைபிளில் உள்ள பண்டிகை ரொம்ப குறைவு. அது யூத பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அதெல்லாம் யூத பண்டிகை, கிறிஸ்தவ பண்டிகை இல்லை. அதனால் அந்த பண்டிகை நமக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த பண்டிகை நிகழ்வில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கெட் டுகெதர், இவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் கிறிஸ்மஸ் எத்தனை கெட் டுகெதர்னு, எத்தனை பேருக்கு எத்தனை கெட் டுகெதர்னு அவர் சொல்லுவார். அங்கங்கே கெட் டுகெதர், ஒன்றா சேரணும், ஒரு கிஃப்ட் வாங்கணும், ஒரு சாப்பிடணும், ஒரு பாட்டு பாடணும். பொதுவாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக இதான் கதை போய்கிட்டு இருக்கு. ஒன்றா சேரணும், ஒரு பாட்டு பாடணும். எல்லோரும் கடைசி நாட்களில் ஈசிஐயில் ஐயா இருந்த சர்ச்சுக்கு முந்தின சர்ச்சு போனேன், சனிக்கிழமை போனேன். இந்த சாட்டர்டேக்கு முந்தின சாட்டர்டே அவங்க ஒரு 14 சர்ச்சு ஒன்றா வந்திருந்தாங்க. 14 சர்ச்சும் ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து ஒரு பாட்டு, தனி பாட்டு, அவங்க சாட்சி, அது ஒரு கெட்டுக்கவர் முடிஞ்சவங்க நல்ல ஒரு உணவு, எல்லாத்துக்கும் ஒரு உணவு. இதுதான் பண்டிகை. வேறு பண்டிகை என்பது நமக்குள்ள ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒரு ஒருமித்த கருத்து, எல்லோரும் ஒருமித்த கருத்து வேணும். அந்த ஒருமித்த கருத்து வருவதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு யானை போய்கிட்டு இருந்தது. யானைக்கு மேலே ஒரு ராஜா ஜீசஸ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த யானைக்கு மேலே ஜீசஸ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த யானை அமைதியாக போகுது. இப்போ நான் வர வழியில் ஒரு யானையை விட்டுருக்காங்க. ஒரு சின்ன வண்டி மேலே ஒரு யானையை ஏற்றி விட்டுருக்கான். அந்த தும்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்க ஒரு கோயில் முன்னால் எல்லோரும் வேடிக்கையாக பார்க்குறாங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருப்பேன். அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டேன். அந்த ரயில்வே கேட்டில் ஒரிஜினல் யானை மாதிரியே செஞ்சுருக்கான். அந்த வண்டியை பார்த்தா யானை அதில் ஒரு காலை வச்சாலே அந்த வண்டி நொறுங்கிடும். யானையோட இடம் கிட்டத்தட்ட 160 டன்னா. ஒரு யானையோட அவ்வளோ இடம் 16 டன்னோ 160 டன்னோ சொல்கிறான். அந்த வண்டி தாளாது, 16 டன் தாளாது, நொறுங்கிடும். அதே மாதிரி ரொம்ப ஒரு அதிக இருக்கிறதுலே இருக்க விலங்குலே ரொம்ப பெருசு திமிங்கலம், ப்ளூ வேல்னு ஒரு திருமங்கலம் இருக்குது. அது இதை விட பெருசு. அதனுடைய இடம் ஒரு 3 ஃப்ளைட்டோடைய இடம் இருக்குமா. ஏர்பஸ் 320 பேர் போகிற ஃப்ளைட். நம்ம ஊரில் இப்போ தூத்துக்குடிக்கு போகிறது 80 பேர் போகிறாங்க. கல்கட்டா டெல்லி போகிறது 160 பேர், 180 பேர் போகிறாங்க. இன்னும் ஏர்பஸ்ஸு 360 பேர் போவாங்க. 300 சாதாரணமாக 300 வெளிநாட்டுக்கு போகிற பஸ் ஏர்பஸ் 3 3 6 9 பேர் ஒரு லைனில் இருப்பாங்க. அந்தளவுக்கு பெருசு, பெரிய ஒரு ஏர்பஸ். அதே மாதிரி 3 மடங்கு அந்த யானையோட இடையாம். அந்த யானை மேலே ஒரு ராஜா உட்காந்துருக்கிறார். ராஜா போய்கிட்டு இருக்கிறார். யானையை ஒரு நாய் விரட்டிக்கிட்டே இருக்குது, ரொம்ப விரட்டுது. ஒரு சில நாய் கார் போனால் விரட்டும் பாருங்க, ஆள் வந்தால் விரட்டும். அந்த நாய் எப்படின்னா ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு தொக்கு, ஓடுறதை கண்டா விரட்டுறதுக்கு தொக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாய் ஓட இது விரட்டிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லைக்கு போனால் அது அப்படி திரும்பி பார்க்கும். இது இந்த எல்லையில் நின்றுடும். 2 பேருக்கும் 1 கிலோமீட்டர் இடம் வந்துடும். இதுக்கப்புறம் 1 அடி கூட என்ன, 1 இன்ச்சு கூட என்ன பண்ணாது. திரும்பணுன்னு என்ன ஆயிரும், நாய் வெட்டி விடுவோம், டக்குன்னு கல்லை எடுங்க நின்றுடும். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா
குரங்கு வரட்டும், கம்பெடுங்க, குரங்கு நின்றோம். கம்பை பார்த்தோன்னா குரங்கு நின்றோம், வராது, அதுக்கு மேலே வராது. அது கடவுளுடைய தன்மை, இயற்கை தன்மை. அதே மாதிரி நாய் வெட்டிக்கிட்டே இருக்கு. ஏன் அமைதியாக போச்சு, கண்டுக்கவே இல்லை. கடந்த நாளில் திருச்செந்தூரில் கோயிலில் 2 பேரை தூக்கி வீசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை போச்சு, தூக்கி வீசிச்சு போன மாதம். யானை இப்போ போய் தடுக்க போகிறான், அவனையும் தூக்கி போட்டுருச்சு. ஒரே நாள் 1 நிமிஷத்தில் 2 பேரை க்ளோஸ் பண்ணிச்சு அந்த யானை. யானை ரொம்ப கொடூரமானது. அது முன்னால் போய் மோத முடியாது. எந்த மிருகமும் அது மேலே போய் மோத முடியாது, முன்னால் வர முடியாது. சிங்கமே பின்னால் வந்து அந்த பிடரியில் அடிக்கும். முன்னால் சிங்கம்னா ஒரு சுருட்டு தூக்கி மேலே தூக்கி போட்டுரும், மேலே தூக்கி கீழே வரப்போ வெடிச்சிடும் சிங்கம். இதுதான் யானையுடைய தன்மை. அந்த யானை அந்த நாய் வெட்டிக்கிட்டே இருக்குது. யானை ஒன்றுமே செய்யலை, அந்த போயிடுச்சு. குறிப்பிட்ட தூரம் போனோன்னு அந்த சவாரி நின்றுச்சு. அப்போ பின்னால் இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏங்க யானையாரே, நீங்கள் பெரிய மிருகம், ஒரு சாதாரண ஒரு கல்லை கண்டா பார்த்து ஓடுற அந்த நாய் உங்களை விரட்டிச்சு, நீங்கள் ஏன் அதை தொடலைன்னு கேட்டுச்சான். யானை சொல்லிச்சான், டக்குன்னு திரும்புவேன், அப்படி தூக்கி போட்டால் ஸ்பாட் அவுட்டு. ஆனால் நான் திரும்பினா என்ன ஆகணும், மேலே இருக்கிறவர் என்ன ஆவார், டக்குன்னு என்ன ஆகணும், கீழே விழுந்து. இப்போ நான் யாரை என் மேலே யார் உட்காந்துருக்கா, இயேசுங்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், பாவிகளை ரட்சிக்க வந்தவர், எல்லாத்திற்கும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி அன்பை பகிர்ந்து கொள்ள வந்த அந்த மனிதர் என் மேலே இருக்கிறார். அந்த அன்புள்ள மனிதன் என் மேலே இருக்கிறப்போ நான் கோவப்பட்டால் என்ன ஆகும், ஒன்றும் நடக்காது. அந்த நாயை நான் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒருவேளை வாழ்க்கை என்னும் பயணம் இதுதான். இந்த உலகத்தில் நமக்கு 1000 எதிர்ப்புகள் இருக்குது, 1000 வேதனை, 1000 துன்பங்கள் இருக்குது. இந்த துன்பங்களின் மத்தியில் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு ஓடணும். பவுல் சொல்ல, எனக்கு நியமித்திருக்க ஒரு ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னால் என்ன இருக்கும் இல்லை. பொதுவாக உலக பிரகாரமாக இன்றைக்கி திருச்சபையில் இருக்க பிரச்சனைகள் என்னென்னா, நான் பெரிய ஆள், எல்லாரும் சொல்லி எல்லாரும் பெரிய ஆளுன்னு சொல்லி மொத்தம் எவனுமே பெரிய ஆள் இல்லாமல் ஆயிடுது. கிறிஸ்துவமே வளராமல் போயிடுச்சு. நமக்கு அப்புறம் நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு இந்த தோமா வந்துட்டு உலகத்தில் வந்துடுறாரு. நமக்கு பின்னால் 1500 ஆண்டுகள் கழித்து போன ஜெர்மன் 100% கிறிஸ்டின். நமக்கு பின்னால் 1000 ஆண்டுகள் கழித்து போன ஆப்பிரிக்கா கண்டம் 99 உகாண்டா நாடு 99 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. 99 விழுக்காடு. நம்ம சிட்டிலையும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் 4%, கன்னியாகுமரியில் 5%, மற்ற இடம் இந்தியாவில் சேலம் மற்ற இடங்கள்லாம் 2%, 3%. நார்த் இந்தியா போனால் கிறிஸ்தவமே இல்லை, கிறிஸ்தவம் வளரலை. நான் கடந்த நாட்களில் அவுரங்காபாத்துங்கிற ஒரு இடத்துக்கு மத்திய பிரதேசில் அவுரங்காபாத் என்எம்எஸ் மூலம் போயிருந்தேன். நம்ம ஊர் பிஷப் பங்களா எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரில, திருநெல்வேலி பிஷப் பங்களா எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரில. பிஷப் பங்களா 1+1 திருநெல்வேலி பிஷப் பங்களா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 5 இடத்துல எந்த இடத்துலையும் பிஷப் இறங்கலாம் கீழே. இந்த ரூம்லேருந்து அவர் மேலே போகலாம், கீழே வரலாம். அத்தனை ஸ்டெப்ஸு, எத்தனையோ பெட்ரூம், எத்தனையோ கெஸ்ட் ஹவுஸு. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இடத்துல 1 ஏக்கரில் கட்டி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் அவுரங்காபாத்லேயும் பிஷப் பங்களா கட்டியிருக்கான், அதே ஆண்டு தான். ஆனால் அங்கே பிஷப் எங்கே இருக்கார், ஒரு கார் ஷெட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் பங்களாலாம் ஒழுகுது, மழை பெஞ்சால் ஒரு தண்ணி வெளியே போகாதான். ஒரு கார் ஷெட்டில் தான் பிஷப் ஆஃபீஸு, கார் ஒரு இடத்துல தான் உட்காந்துருந்தார். எங்களை அதில் தான் உட்கார வச்சார். பங்களாலாம் ஒழுகுதுன்னு எங்களை கொண்டே காட்டினார். ஒரு ஸ்டோர் ரூமு சின்னதாக இருக்குது, எதுக்கோ ஓரமாக ஒரு ஸ்டோர் ரூம், அதில் தான் மேலே பிளாஸ்டிக் அடித்து தண்ணி ஓரமாக வடிகிற மாதிரி உள்பக்கம் பிளாஸ்டிக் அடித்து மழை பெஞ்சால் தண்ணி இந்த சோறு வழியாக கீழே போகிற மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன கட்டில் போட்டு படுத்துருக்கிறாரு. அந்த பிஷப் பங்களா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட்னா கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, கலெக்டர் வீடு இருக்குது, எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, எஸ்பியோட வீடு இருக்குது, கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. அங்கே தான் கத்தீட்ரல் சர்ச்சு. அப்போ நமக்கு என்னைக்கு மிஷன் வந்ததோ அன்னைக்கு அங்கே மிஷன் வந்திருக்கு. அங்கே என்ன ஆகலை, மிஷன் வளரலை. மிஷன் விட்டு கொஞ்சம் கூட வளரலை. ரொம்ப கண்ணீரோடு கடந்து வந்தேன். ஒரு சர்ச்சு டெடிக்கேஷனுக்கு போனேன். 7 ஐயருங்க வந்தாங்க, ஒரு பிஷப்பு. ஒரு ஐயருக்கு கருப்பு கயிறு இல்லை, ஒரு கயிறுக்கு சர்ப்ளைஸ் இல்லை, ஒரு ஐயருக்கு மேலே போடுற ஸ்டோல் இல்லை, ஒரு ஐயர் அங்கே இல்லாமல் வெறும் சர்ப்ளைஸையும் ஸ்டோலையும் போட்டிருந்தார். 7 பேர் 7 தான். சர்ப்ளைஸ் ஸ்டோல் ஒருத்தர் போட்டிருந்தார், ஒருத்தர் ஸ்டோல் இல்லை,
ஒருத்தர் சர்ப்ரைஸ் இல்லை, ஒருத்தருக்கு கேடல் இல்லை, கயிறு இல்லை, ஒருத்தருக்கு அங்கி இல்லை. ஏன் பிஷப் வராரு அங்கி போடலன்னு கேட்டேன். நான் சும்மா இருக்காது, என் வாய் கொஞ்சம் கொழுப்பு பிடிச்ச வாய், டக்குன்னு கேட்டுவிட்டேன். அதனால தான் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, ஏன் வேரிஸ் வேறு கேசக்குன்னு பிஷப் வந்திருக்காருல கேசக்குங்கண்ணே. இவரை மாதிரி அங்கே ஒரு கைடு எனக்கு வந்திருந்தார். கேளியா ஏன் அங்கி போடலன்னா வந்தவர் சொல்கிறாரு, அண்ணே அங்கி இல்லைண்ணே. அவர்கிட்ட என்ன இல்லை, ஒரு ரெவரண்ட் ஆர்டினேஷன் வாங்கினவர் இந்த ஐயத்தை அங்கி இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த கேடல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நிலைமை அவ்வளோ பரிதாபமான நிலைமை. எவ்வளவு? அந்த ஊர் 70 கிலோமீட்டர் ட்ராவலு அவுரங்காபாத்லேருந்து, 35 கிலோமீட்டர் 28 நிமிஷத்தில் போயிட்டோம். அடுத்து 35 கிலோமீட்டர் 2 மணி நேரம் போனோம். 35 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்தில் போயிட்டோம்? 4 ஹைவே. நம்ம ஹைவேயோட 3 மடங்கு பெருசு. 130 140 ஓட்டினார். சூப்பராக மத்திய பிரதேசம் வளர்ந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டே போனேன். அந்த ஊருக்கு டெடிகேஷன் பண்ணுற ஊருக்கு இறங்குறார். 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல். ரோடே இல்லை, மெயினில் தான் அப்படி இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னலை. ஒருவேளை நமக்கு கிறிஸ்தவம் நாம் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் இருக்கிறோம். ஆனால் முன்னேற்றமான இருக்கிற பாதையில் இருக்கிற நாம் பெருமையினால் அழிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி திருச்சபையில் பிரிவினைகள் எதுக்கு, சண்டைகள் எதுக்கு? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துடணும். குருவானவர் வேலையை குருவானவர் பார்த்துணும், செக்ரட்டரி வேலையை செக்ரட்டரி பார்த்துணும், ட்ரெஷர் வேலையை ட்ரெஷர் பார்த்துணும், ஐயரம்மா வேலையை ஐயரம்மா பார்த்துணும், பைபிளம்மா வேலையை பைபிளம்மா பார்த்துணும், அம்மாவுடைய கணவருக்கார் ஃபோட்டோ எடுக்கிற வேலை அவர் வேலையும் அவர் பார்த்துருவார். எந்த எதிர்பார்ப்பில் அவரால் முடிகிற வரை ஓடி ஓடி ஃபோட்டோ எடுப்பார். இப்போ முடியல, 2 வருஷமாக வயசாகிட்டு. எந்த கொடுத்த வேலையில் நம்ம அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பவருக்கு மேலே போகிறப்ப தான் அங்கே என்ன ஆகுது? அப்போ தான் என்ன ஆகுது? நம்ம விட்டு கொடுக்குற தன்மையில். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அன்பில்லாதவன் தேவனை 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை, அன்பில்லைன்னா அங்கே யாரும் இல்லை, கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை. இன்னைக்கு திருச்சபையுடைய வருமானத்தில் 98 விழுக்காடு கோர்ட்டு கேஸுக்கு தான் எல்லாரும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. திருச்சபையுடைய காணிக்கையில் இன்றைக்கி எல்லா இன்ஸ்டியூஷனும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இன்றைக்கி உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் நம்ம ஆட்சி மன்ற குழுவாக இருக்கிறோம், திருச்சபையில் முக்கியமான அங்கத்தினராக இருக்கிறோம், திருச்சபை வளர்ச்சிக்காக நம்ம பாடுபட்டுருக்கிறோம். இந்த மெயினில் தூய பவுல் ஆலயம் பெரிய கேம்பஸ்ஸு. இந்த கேம்பஸ் இவ்வளோ பெரிய கேம்பஸ் இருக்குது. இந்த கேம்பஸில் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அதே நேரத்தில் இந்த ஏரியாவில் ஒரு பெண்டிகா சர்ச்சோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? எனக்கு ஒரு 50 பெண்டிகா சர்ச்சு தெரியுது, உள்ள தெரியும், எல்லாரும் ஃப்ரெண்டு தான். அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம வளர்ச்சியாக எப்படி இருக்குது? ஒருத்தவன் தான் 2 பேர் இங்கேருந்து போயிடுறான், 2 பேர் வரான், 8 பேர் போயிடுறான். நமக்கு என்ன இல்லை? யூனிட் இல்லை, நம்ம விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. யாக்கோபு 4:6 சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறானோ அந்த நில் டவுன் பண்ணி மோசே யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் தான் 2வது கற்பலை கொடுப்பதற்கு ஆண்டவர் அவனை மோசையை கூப்பிட்றாங்க. சீயான் மலைக்கு போகிறார். முதல் கற்பலை தூக்கி எரிஞ்சிடுறாரு. 3 லட்சம் பேர் செத்து போகிறான் கோவப்பட்டு. ஆண்டவருக்கே கோவம் வந்துருச்சு. ஏன்னா தப்பு பண்ணான், ஆனால் நீ கொல்றதுக்கு நீ யாருறாங்கிறார். திரும்ப கூப்பிட்டு வாப்பாங்கிறப்போ மோசே போய் தரை மட்டும் குனிந்து எது நில் டவுன் பண்ணுறார். அப்போ தான் ஆண்டவரை தரிசிக்கிறார். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்மளை மாதிரி ஒருத்தன் ஜெபம் பண்ணான், வெளியேருந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணான். நம்மளை மாதிரி ஜெபம் பண்ணவன் ஜெபம் என்ன பண்ணலை. ஒரு காலையில் சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஐயர் அங்கே, செக்ரட்டரிக்கு அங்கே, ட்ரெஷருக்கு இங்கே. வண்ணாரப்பேட்டை சர்ச்சுக்கு போனால் ட்ரெஷர் செக்ரட்டரிக்கு பின்னால் ஒரு சேர் இருக்கும், அவங்கள மீறி உள்ளே வெளியே போக முடியாது. இப்படிலாம் நமக்கு பதவி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் திருச்சபையில். ஐயர் அந்த பெரிய சேரு பிஷப்பு பெரிய சேரில் தான் உட்காருப்பார், பக்கத்து சேரில் உட்கார மாட்டார். பக்கத்து சேரில் இப்போ ஒரு சில ஐயர் பெரிய சேரில் உட்கார மாட்டாங்க. நாம் காலையில் போன ஐயர் அந்த பெரிய சேரில் தான் உட்கார்றாரு.
அப்படி ஒவ்வொருவரும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். ஆனால் இந்த சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்தி பெருமைப்படுத்தி, அதுதான் அந்த கிராஸ் பேரர் நடக்கிறப்ப பாருங்கள், அப்படி தலையை கீழே போட்டு அப்படி என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு, என்னாலும் என் இருதயம் என் கண்களும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நாம் இந்த பண்டிகை காலங்களில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில், குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில், கணவர் மத்தியில், மனைவி மத்தியில், சகோதரர் மத்தியில், நம்ம சமூகத்து மத்தியில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய திருச்சபையில் மனநிலையில் ஒரு அமைதி இல்லாத நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் அமைதியை கொடுப்பதற்காக, ஏசாயா 9:6 அமைதியை கொடுப்பதற்காக, லூக்கா 2:10 எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்கிறேன், கிரேட் ஜாய் டு த நேஷன், எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உலகத்திற்கு வந்த ஆண்டவர் எனக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எப்படின்னா அந்த யானையை போல நம்மை தாழ்த்தி எப்போ கொடுக்குறப்போ நம்ம உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.